ஹாய். நம்மளுடைய திருக்குறளில் பொறுப்பால் அரசியல் கல்லாமை, அதில் 406வது திருக்குறள் கல்லாமை. உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். இந்த திருக்குறளுக்கு நிறையா பேர் பொருள் விளக்கம் எழுதியிருக்காங்க. ஐயா மு கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் மு வரதராசனர் அவர்கள், அப்புறம் சாலமன் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள், இப்படி நிறையா பேர் எழுதியிருக்காங்க. ஜியு போப் அவர்கள். இந்த நிறையா மொழி, ஸ்வீடன், லட்டின், க்ரீக், சைனீஸ், இங்கிலீஷ் எல்லா மொழிகள்லேயும் உருது, தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழிகள், பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் இந்த திருக்குறள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். நமக்கு தெரிஞ்சதுதான், கல்லாதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவார். ஆனால் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுகிறார்கள். கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுகிறார்கள். இந்த இடத்துல கல்லாதவர் அப்படிங்கிறது படிக்காதவர் இந்த சென்ஸ். சில நேரங்களில் படித்தும் படிக்காதவங்களாக இருக்காங்க இல்லையா, அதுவும் இந்த இடத்துல கல்லாதவர்கள். சில செயல்கள், சில விஷயங்கள் வாழ்க்கையில் திருக்குறள் வாழ்க்கைக்கு உகந்த நூல். அது எத்தனையோ அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐயன் வள்ளுவனுடைய இந்த திருக்குறள், அதாவது கல்லாதவன் களநிலத்துக்கு ஒப்பாவான். நம்ம கூட நினைப்போம், இப்போ உங்களை யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் படிக்கிறதுக்காக சொல்லுவாங்க தெரியுமா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது பிச்சை எடுத்தல் ஒரு இழிவான செயல், ஆனால் படிப்பதற்காக பிச்சை எடுத்தாலும் தவறில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம், அப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் கல்லாதவர் இந்த சென்ஸ் இங்கே படிக்காதவன் மட்டும் கல்லாதவர் இல்லை. நம்மளுடைய காமராஜர் ஐயா, நோ வேர்ட். ஸோ படித்தும் கல்லாதவராக சில நேரம் இல்லை, எல்லா நேரமும் அவங்களுடைய செயலில் இருப்பாங்க. ஸோ அவங்க எதற்கு சமமானவர்கள் அப்படின்னா, கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுகிறார்கள். இதுக்கு இன்னொரு நூல், இதுக்கு பொருள் எழுதியிருக்காங்க. படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரை அன்றி எவருக்கும் பயன்படாதவர், அதனால் எந்த விளைச்சலும் தராத கலர் நிலமே ஆகும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு குட்டி குட்டி திருக்குறள் எடுத்து படிங்க. ரொம்ப அழகான வரிகள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும்.